மேம், இப்போ என்னன்னா கரப்பான் பூச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை உருவாக்கி வச்சதே அப்படி யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள். அது சொன்ன உடனே அந்த கட்சியாக அவர் உருவெடுக்கிறார்கள். தற்போது நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, முறைகேடுகள், எக்கச்சக்க நிறைய விஷயங்கள் கல்வித்துறையில முறைகேடுகள் இருக்கு. இதை கண்டித்து இதற்காக பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்கணும், இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வைத்து ஒரு முத்தாய்ப்பான கோரிக்கைகள் வைத்துதான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தற்போது எந்த இடத்துல நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இளைஞர்களை, மாணவர்களை கல்விக்காக, உரிமைக்காக குரல் கொடுக்கிற மாணவர்களை ஒரு தீவிரவாதிகள் போல அடக்குவதற்காக ஒரு அடக்குமுறையை RSS ஒரு ஏவல் துறையாக ஏவி இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. உங்களுடைய முதல் கட்ட பார்வை? எனக்கு என்ன முதல் கட்ட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கடந்த ஒரு வார காலமாக டெல்லியில இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தின் வழியாக RSS அப்படிங்கிற ஒரு இயக்கம் கடந்த 15 ஆண்டுகளாக 2014 துவங்கி கட்டமைத்த அந்த பிம்பம் அப்படிங்கிறது உடைய துவங்கி இருக்குங்க. மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டுதான் இளைஞர்களை, குறிப்பா மிக பெரும்பான்மையான மக்களை அவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் திரட்டினார்கள். அவர்களுடைய உண்மை முகம் என்ன? அவர்கள் தொடர்ந்து இந்தியாவில ஆட்சி பொறுப்புல இருந்தாங்கன்னு சொன்னா இங்க எது மாதிரியான பாதிப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தின் வழியாக அறிந்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இதன் மூலம் எனக்கு என்ன நம்பிக்கை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சமீபத்துல நடந்து முடிந்த தேர்தல்ல தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பிம்பத்தை மட்டும் காட்டி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை, குறிப்பாக மாணவர்களை மூளைச்சலவை செய்து இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார். விரைவில் அவர்களுடைய பிம்பமும் உடைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இன்றைய மாணவர்கள் டெல்லியிலையும் சரி, டெல்லியில நடைபெறக்கூடிய போராட்டங்களை ஒட்டி இங்கு மாணவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்படி களத்துக்கு வந்த மாணவர்களை முளையிலேயே கிள்ளிடணும்னு சொல்லி விஜயனுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டுல அவர்களை கொத்து கொத்தாக அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முறையான அரசியல் புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாரு. இப்படி மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவர்களை கைது செய்து விட்டால், இந்த அடக்குமுறையை விட்டால் எல்லாம் சரியாயிடுமா? தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதே சமயத்துல கல்வி துறையில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை களையணும் ஒரு நியாயமான கோரிக்கையை வைக்கும்போது ஒன்றிய அரசு எந்த ஒரு இடத்துல தவறுது? மாணவர்களை அழைத்து பேசுவதில், அவர்களுடைய கோரிக்கையில் கேட்பதில் என்ன செய்கிறது ஒன்றிய பாஜக அரசு? கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக சோனம் அப்படிங்கிற அந்த தோழர் உண்ணாவிரதத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது போராட்டக்காரர்களை கூப்பிட்டு ஒரு 2-3 நாள் பார்க்கலாம். அதன் பிறகு போராட்டக்காரர்களை அழைத்து அவர்களோடு முறையாக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு குழுவை போட்டு, போராட்டக்காரர்களின் சார்பாக ஒரு குழுவை வர சொல்லி அவர்களோடு சமமாக அமர்ந்து அவர்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு, அதன் பிறகு அரசாங்கத்தின் சார்பாக எதை கொடுக்க முடியுங்கிறத சுமூகமாக பேசக்கூடிய விஷயங்களை தான் நாம இந்திய ஒன்றியத்துல தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம். அது எந்த தரப்புல ஒரு போராட்டம்னாலும் இதுதான் நடைமுறையா இருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த போராட்டக்காரர்களை அழைப்பதை பற்றியோ, அவர்களோடு அமர்ந்து பேசுவதை பற்றியோ வாயே திறக்காம இருக்கிறதுங்கிறது இந்தியாவுல முற்றிலும் புதுமையான ஒன்று. பாசிசம் எந்த அளவிற்கு இந்த மண்ணுல இருக்கு, பாசிஸ்ட் அப்படின்னுடைய பாசிசவாதிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு குறிப்பா கடந்த 3 நாட்களாக அந்த இளைஞர்கள் பெண்களினுடைய முகத்தில் வடியக்கூடிய அந்த ரத்தம், அவர்கள் கை கால்களை இழந்து அந்த கண்ணீர் புகை குண்டு வச்சு கிட்டத்தட்ட 400 கண்ணீர் புகை குண்டு அதுவுமே எக்ஸ்பைரியான அந்த புகை குண்டுகளை வீசி இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த புகை குண்டுகளை வீசும் பொழுது அங்கே மயங்கி விழுந்த அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய ஆட்சி மாற்றத்திற்கு இந்த இளைஞர்களினுடைய, குறிப்பாக மாணவர்களினுடைய போராட்டம் அடித்தளம் இருக்கு அப்படிங்கிறதுதான் நான் நினைக்கிறேன். பாஜக அப்படிங்கிற அந்த அரசாங்கமும் அதனை பின்னின்று இயக்கக்கூடிய RSS இயக்கத்தினுடைய கோர முகத்தை இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக அவர்களுக்கு மாய்ந்து வாக்களித்த மக்கள் உணர துவங்கி இருக்கிறார்கள்.
மேம், ஒன்றிய அரசினுடைய கோர முகத்தை காட்டுகிறதுன்னு சொல்றீங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, காவல்துறையை ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்துகிறார்களா? ஏன்னா பெல்லட் குண்டுகள் தாக்கப்பட்டு ஒரு இளைஞர் வேற பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா டெல்லி காவல்துறை என்ன சொல்றாங்க, நாங்க பெல்லட் குண்டுகள்லாம் பயன்படுத்தல அப்படின்றாங்க. தடியடி, கல்வீச்சு, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, இதை தாண்டி பெல்லட் குண்டுகளாலும் தாக்கப்படணுமா இளைஞர்கள் ஒரு உரிமைக்கான போராட்டத்துல? உரிமைக்கான போராட்டத்துல தடியடி அப்படிங்கிறதே அளவுக்கு மீறிய ஒரு செயல். அவர்கள் தீவிரவாதிகளை கூட நடத்துகிறார்கள். கொலை நெறி கொண்டு அவர்கள் தாக்குவதை நம்ம ஒவ்வொரு காணொலியும் நினைப்போம். போலீஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த மாணவர்களை வந்து அளவுக்கு மீறி துன்புறுத்துகிறார்கள். குறிப்பாக அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது நீங்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை பின்புறமாக இருந்து பெற்றுக்கொண்டு வந்துதான் இந்த இடத்தில் அதை நிறைவேற்றுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் கூட நமக்கு அவர்கள் நடத்தி அந்த தாக்குதலின் வழியாக பசங்க வந்து மயங்கி விழுகும் பொழுது, குறிப்பா பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது ஒரு தீவிரவாத தாக்குதல்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நாடுகள்ல நாம பார்ப்போம். இணையம் வழியாக, டிவி வழியாக இதுவரைக்கும் நம்ம பார்த்த காட்சிகள் நம்முடைய மண்ணில இந்தியாவில நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த கவலை இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. கூடவே அந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் எதிர்கொண்டு திராணியோடு தெளிவோடு தைரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த இளைய சமூகத்தை பார்க்கும் பொழுது நம்பிக்கையும் வருது. நம்பிக்கை இழக்கிறார்கள் இளைஞர்கள். அதற்கு காரணம் இவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்றத சொல்லியிருக்கீங்க மேம். இப்போ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்காக இந்த நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதற்கான நேரம் இல்லை அப்படின்றத உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள்தான் முதலாக கரப்பான் பூச்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்கினார். அதனால் உருவாக்கப்பட்டதுதான் ஒரு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நீட்டுக்கு எதிரான, நீட்டில் உயிர் மாய்த்திருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம், இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. போராட்டம் நடக்குது. போராட்டம்னால டெல்லியை ஸ்தம்பித்திருக்கிறது. மெட்ரோ நிலையங்கள் மூடி இருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறைய இடங்கள்ல வந்து தடுப்புகள் அமைத்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் 20 குழுக்களுக்கு மேல மேற்கு வங்கத்திலிருந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு ஒடுக்குமுறையில் ஈடுபட்டு இருக்க ஒன்றிய அரசு இதை குறித்த ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கணும்னு கேட்கும்போது அதற்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதை நம்ம எந்த வகையில எடுத்துக்கிறது? துணை ராணுவமே வரக்கூடிய வகையில் அங்கே ஒரு வன்முறை அரங்கேறிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த வழக்கை உடனடியாக எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீதித்துறை சொல்லுது. அப்படின்னா இந்திய நீதித்துறையினுடைய அவலமாக இதை நான் பாக்குறேன். ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக தான் தொடர்ந்து இந்தியாவினுடைய நீதித்துறை இருந்து வருகிறதுங்கிறது தான் எதிர்கட்சிகளாகிய நாம தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு 100% உண்மை அப்படிங்கிறத மெய்ப்பிக்கக்கூடிய வகையில தான் இன்றைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய நீதிபதிகளோ நீதிமன்றங்களும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது இளைஞர்களை, படித்த மாணவர்களை பார்த்து கடற்கான் பூச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு நீதிபதி உச்சரிக்கிறார் அப்படிங்கும் பொழுதே அந்த நீதித்துறையினுடைய மாண்பு அந்த இடத்துல முழுசா கொதக்குழிக்குள்ள போயிட்ட மாதிரிதான். அதை தொடர்ந்து இன்னும் அந்த நீதித்துறையை எந்தெந்த விதத்தில எல்லாம் களங்கப்படுத்த முடியுமோ, நீதித்துறை அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கைப்பாவிதான் அப்படிங்கிறத தொடர்ந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் மெய்ப்பிக்க முடியுமோ அதை அங்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் மடித்து கொண்டிருக்கிறார்கள். உண்ணாவிரதத்தில் இருந்தவர்களினுடைய உயிர் என்னவாகுமோ அப்படிங்கிற ஒரு கடினமான சூழல்ல இந்த வழக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா எந்த வழக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்திலே நமக்கு தெரியப்படுகிறது. ஜுடிஷியல் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அரசின் கைப்பாவையாக மாறி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்புதுன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னொன்று என்னன்னா, திமுக எம்பிக்கள் மாணவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு களத்துக்கு போகிறதாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் பாதிக்கப்பட்ட அடிவாங்கி தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர்களை, மாணவர்களை போய் மருத்துவமனையில் சந்திக்கும் போதும் ஒன்றிய அரசு சொல்லி காவல்துறையினர் பார்க்க விட மாட்டாங்க அப்படின்றத திமுக எம்பிக்கள் சொல்லியிருக்காங்க. கேக்குது மேம், நீங்க பேசுங்க மேம். கேக்குது. இன்னைக்கு காலையில நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ராசா, ஜெகத்ரட்சகன் போன்றவர்கள் அந்த வன்முறையில பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்களை சந்திக்க போகும் பொழுது காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி அனுமதி கிடையாது
கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில அந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் குற்றவாளிகள் கிடையாது. அவர்கள் எந்த ஒரு தீங்கையும் இந்த தேசத்திற்காக செய்யல. இன்னும் சொல்லணும்னா இந்த நாட்டினுடைய நலனுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான, இன்னும் சொல்லணும்னா லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனுக்காக அவர்களினுடைய முகமாக நின்று தலைநகர்ல போராடி இருக்காங்க. போலீசாரினுடைய கொலைவெறி தாக்குதலுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஒன்றிய பாஜக அரசாங்கமும் அவர்களை ஏவிவிட்ட காவல்துறையும் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய நீதித்துறையும் தான் குற்றவாளி. ஆனா மாணவர்களை குற்றவாளிகளை போல இந்த காவல்துறை நடத்துகிறது. குற்றவாளிகளை எப்படி வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் சந்திக்க கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான நேரங்கள்ல சொல்லுவார்களோ அதை போல இன்று திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மாணவர்களை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. பார்த்தா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒன்று இந்த தேசத்தை இன்னும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. இந்த வன்முறைக்கெல்லாம் எது தீர்வாக இருக்க போகிறது, இது எதை நோக்கி நகர்கிறது, இதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு பயம் கவ்விய அந்த ஒரு சூழல் தருணம் அப்படிங்கிறத எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. பாதிக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த அரசாங்கம் மிக கடுமையான பின்விளைவுகளை சந்திக்கும். மேம், நீட் தேர்வுன்ற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டது 2016-17 இருந்து எக்ஸாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. முதலா நீட் தேர்வு அப்படின்றதே ஒரு முறைகேடாக தான் வழிவகுக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும்னு அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது முதலாக தமிழ்நாட்டிலிருந்து திமுக தான். அப்படி இருக்கும்போது இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை நோக்கி நகர்ந்து தற்போது பெரிய போராட்டம் விடுத்திருக்கு. இதற்கு நம்மளுடைய திமுக தலைவர் அவர்கள் வேற சொல்லியிருக்காங்க, நீட் ரத்து தான் ஒரே தீர்வு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிறைவு பார்வை? அதாவது 2017 முதல் பள்ளி அனிதா நம்ம பள்ளி குறித்த உடனே களத்திற்கு வந்தவர்கள் இந்த இந்திய ஒன்றியத்திலேயே முதலாக நீட்டிற்கு எதிராக, அதுவும் எப்படின்னு நீட் அப்படிங்கிற ஒன்றை ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுதான் திமுகவினுடைய உறுதியான ஆணித்தரமான கோரிக்கையாக 2016 இருந்து 2016 அது அறிமுகப்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டிற்குள் நீட் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை நாம கையில வச்சிருக்கோம். 2017 ஆட்சி மாற்றத்தின் போது அது அமலுக்கு வருகின்ற பொழுது தொடர்ந்து நாம நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து இந்த இந்திய ஒன்றியத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கும் கூட போராடக்கூடியவர்கள் ஒன்றிய கல்வி அமைச்சரை மாற்றணும்னு சொல்றாங்க, முறைகேட்டிற்கு காரணமானவர்களை தண்டிக்கணும்னு சொல்றாங்க, அதுக்கு பதிலா புதிய நிர்வாகிகளை போடணும்னு தான் கேட்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவங்க நீட் தேர்வை ரத்து செய்வது மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைச்சர் ராகவர்ஜுன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அதாவது நீட்டுக்கு எதிராக இந்த இந்தியாவிலேயே அந்த தமிழ்நாட்டில் இருந்து வந்த குரல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தால் எழுப்பப்பட்ட குரல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் எழுப்பப்பட்ட குரல். அதனால திமுக தொடர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும். இளைஞர்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய கட்சி நிச்சயமாக இந்த இந்திய ஒன்றியத்துல நீட் தேர்வு அப்படிங்கிற ஒன்றை இல்லாமல் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்யும். டெல்லியில் ஆரம்பித்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்ட குரல். தற்போது அதற்கு முதல் விதை போட்டதே திமுக தான். 2017 கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இப்படி ஒரு பெரிய போராட்டத்தை ஒரு கையெழுத்து இயக்கமாக அதை தாண்டி நிறைய இடத்தில் எந்த ஒரு இடத்துல பேசணுமோ அது ரொம்ப ஆணித்தரமான நிறைய கருத்துக்களை வைத்ததும் திமுக தான். தற்போது மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அமைப்பு இப்படி ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து உருவெடுத்துக்கிறார்கள். நீட் தேர்வை நம்ம கண்டிப்பான முறையில் ரத்து பண்ணணும்னு இது ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்றத இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி.